மாஞ்சோலை பகுதியில் கடைசி பொதுமக்கள் இருக்கும் வரை பேருந்து சேவை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாஞ்சோலை கோயில் தேயிலை தோட்ட ஒப்பந்தம் வருகிற 2028ஆம் ஆண்டு முடிவடைய உள்ள நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒப்பந்தம் செய்த தேயிலை தோட்ட தனியார் நிறுவனம் தனது உற்பத்தியை நிறுத்தியது. தொழிலாளர்கள் வருகிற ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் கீழே இறங்க கெடு விதிக்கப்பட்டது. இதனால் 95 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வேலை பார்த்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதித்து தவித்தனர். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அங்கிருந்து அவர்களை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அறிவுறுத்தியது. இதற்கிடையில் மாஞ்சோலை மக்களுக்கு தேவையான பால், காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களது வாழ்வுடன் இணைந்து இருக்கும் பேருந்து சேவை குறித்தும் நெல்லை மண்டல போக்குவரத்து துறை மேலாண் இயக்குனர் பேசினார். அப்போது மாஞ்சோலை மற்றும் அதன் மலை கிராமங்களுக்கு செல்லும் பேருந்து போக்குவரத்தை நிறுத்தம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் மாஞ்சோலையில் கடைசி பொதுமக்கள் இருக்கும் வரை பேருந்து சேவை இருக்கும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் மாஞ்சோலை மலையிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் கீழே இறங்கிய பின்னர் அடுத்த கட்ட நகர்வு குறித்து அரசிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.